தேவையான காய்கள் பறிக்கலாம், கீரைகள் பறிக்கலாம் தாங்க இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு போனேன். ஃபஸ்ட்டு அறுவடைங்க நம்ம வீட்டில் தம்பட்டை அவரை 4 காய் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே தான் மற்றவங்க வீடியோவில் பார்த்துருக்கேன், மற்ற யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஆனால் என்னோடய மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறேன். 2வது குட்டி குட்டியாக பிஞ்சுகளும் விட்டுருந்தாங்க. சரி இருக்கிற 4 தம்பட்டை அவரையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுதான் இன்றைக்கி பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே போல் இருக்கிற கீரைகளில் பார்த்திங்கன்னா அரைக்கீரை, சிறுகீரைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு வேறு விதைகள் தான் போட போகிறேன். பருப்பு கீரை கொஞ்சம் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு காசினி கீரை மட்டும் நிறைய வந்துருந்துச்சுங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுவும் பாலக்கீரையும் அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துட்டேன். பாலக்கீரை கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற கீரை வேறு என்னென்னு பார்த்தா அதுக்குள்ளே பச்சை மிளகா செடி பாருங்கள் காஞ்சி போயிருக்கு. ஆனால் காய் நிறைய கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. சரி ஓகேன்னு இருக்கிற பச்சை மிளகா ஒரு 3 செடியில் இருந்துச்சு. 3 செடியில் இருக்க பச்சை மிளகாவும் ஒவ்வொன்றா பறித்து எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா இது வந்து கீரைக்கு போட்டு கடையிறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அங்கங்கே இருந்த புளிச்ச கீரை ஒரு செடி 2-3 செடி இருந்துச்சு. அதில் எல்லாத்துலேயும் கீரை பறித்து எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ மொட்டையாக விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் செடியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்களான்னா பொன்னாங்கண்ணி இருந்துச்சு, சிகப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணின்னு. அவங்களே ஏன் விடுவாங்களேன்ட்டு அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பறித்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை இதுதாங்க. இதில் வந்து கொஞ்சம் ஹேர் பேக்குக்கு தேவையானதான் எடுத்துக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா. நெக்ஸ்ட்